கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போ இந்தியா ஜிம்பாப்வே டூர் பண்ணிட்டு இருக்காங்க. 5 T20 மேட்ச்சில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்று 5வது T20 போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்திய அணி சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் விளையாடாத வீரர்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. இந்திய அணியுடைய உதயம் 6 ஒன்றா இருக்கிறது இந்திய அணிக்கு கூடுதல் வாய்ப்பு. அதே போல் உதயாதிபதி கதிர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிரமம்னாலும் ஜிம்பாப்வேக்கு விரயத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறது நன்மை. அதே போல் லாபஸ்தானத்தில் மந்தன் இருந்தாலும் லாபாதிபதி மால் உச்ச மாலாகி தன்னை நோக்கி வருவது இந்திய அணி அந்த கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த போட்டிகளில் அப்படியே நசுக்கிட்டாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு அந்த கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜிம்பாப்வேயை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி மந்தன் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு என்றாலும் கூட அந்த அதிபதியை நோக்கி வர்றது பாம்பு வர்றாங்க. பாம்பு வர்றது கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஜிம்பாப்வேடைய லாபஸ்தானத்தில் சேய் உட்கார்ந்துருக்கிறது அக்குது பொக்குதுன்னு ஆடுவாங்க. ஏன்னா சீரியஸ் இழந்தாச்சு, அதனால் ஆடுவாங்க. லாபாதிபதி போய் நமக்கு பகை வீட்டில் உட்கார்றார். ஸோ இந்த போட்டியிலையும் 4-1 மொத்தத்தில் ஜெயிச்சு இந்த தொடரை இனிதே இந்திய அணி முடித்து வெளியேறுவாங்கன்னு தெரிகிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.